இதா சவுண்ட் கேக்குதானே? சார். ஸ்க்ரீன் வந்துக்குதா? சவுண்ட் கேக்குதா? ஓ, கேக்குறேன் சார். இல்ல உன வந்து பாப்போம். أعوذ بالله من الشيطان الرجيم. إن الإنسان لفي خسر إذا جاء نصر الله والفتح وإن لنا للآخرة والأولى أإذا كنا عظاما نخرة ثم لتسألن يومئذ عن النعيم. குட், நல்ல. பிஸ்மில்லா. இது வந்து பாப்போம். فأثرن به نقعا وأخرجت الأرض أثقالها. நக்குஆ நிப்பாட்டுறதுக்கு இல்ல, அதை சரியா பூர்ணப்படுத்துங்க. நக்குஆ பூர்ணப்படுத்தி நிப்பாட்டுங்க. sorry, Ustaz. فأثرن به نقعا وأخرجت الأرض أثقالها. அஹு இல்ல, وأخ- وأخرجت الأرض أثقالها. இப்போ வந்து பாப்போம். أو وأخرجت இல்லை الأرض وأخرجت وأخ இந்த அப்போ இல்லாம وأخرجت وأخرجت الأرض أثقالها أو أمر بالتقوى أليس الله بأحكم الحاكمين. ألم يجدك يتيما فآوى. லாஸ்ட்லையும் தலை வண்டிக்குது. திருப்பி வந்து பாப்போம். ألم يجدك يتيما فآوى. செகண்ட் ஒன். وأخرجت الأرض أثقالها மூணாவது. أو أمر بالتقوى. ஓகே, இது வந்து பாப்போம். أيحسب أن لن يقدر عليه أحد. ரெண்டாவது. ألم نخ ألم نخلقكم من ماء مهين. அதுல என்ன கலக்கிறதா? காஃப், ரெண்டு காஃப் வந்துக்குது. என்ன செய்யணும்? என்ன தெரியும்? அது வந்து நாங்க இதுதான் பண்ணி நுழைச்சோம் தானே உஸ்தாத்? நுழைச்சு போதும் சட்டம் அப்படியா? அது எப்படி நுழைக்கிறது? அல் அஹ், அல்லன் அல்லன்னு நுழைக்கிறீங்க. அப்போ ரெண்டாவது நகலுக்கும் என்ன செய்யறது? அது நுழைக்கணும் அப்படியா? இல்ல, அது வந்து சத்த வந்து ஓ, ஷத்தாக்கு முன்னுக்கு சுக்கூனு மிக்குது. அப்போ காஃப்ல கலக்கு இல்லையே. அவரோட சட்டத்துக்கு அப்பால ஒரு விஷயம் கொண்டு அதாவது குர்ஆன்ல நல்லா கவனமா கேட்டுக்கிறோம். இது இன்னொரு தஜ்வீத் ரூல்ஸ்ல ஃபாலோ பண்ணி ஓதப்படுற சவுதி குர்ஆனா இருந்தால் இந்த விஷயம் எங்களுக்கு மிச்சம் கிளியரா இருக்கும். ஏனைய குர்ஆன்ல ஒரு சின்ன ஒரு மாற்றம் உண்டு, குழப்பம் உண்டு, வாரத்துக்கு சான்ஸ் இருக்குது. குர்ஆன்ல ஆ சுக்கூனை தொடர்ந்து ஷத்து வருகின்ற சந்தர்ப்பங்கள்ல சுக்கூனை தொடர்ந்து ஷத்து வரணும். அப்படி என்றால் ஆ ஆட்டோமேட்டிக்கலாகவே அந்த சுக்கூன் அதனுடைய சக்தியை இழந்து விடும். என்றால் சுக்கூனை விட ஷத்து பலமானது, பலம் கூடியது. ஆகவே சுக்கூனுடைய உச்சரிப்பு அந்த இடத்துல பலம் இழந்து ஷத்தினுடைய உச்சரிப்பு தான் அந்த இடத்துல என்ன செய்யும்? உச்சரிக்கப்படும். உஸ்தாத். அப்போ வரணும் எப்படி? நீங்க சட்டத்தின்படி பார்த்தாலும் நுழைக்கிறது என்று பார்த்தாலும் கூட உண்மையிலே அல்லன் அன்லன் என்று நூனை பெய்திட்டு லாமுக்குள் நுழைச்சி எடுத்து ஓதுறது இல்லை. நாங்கள் லாமத்தான் உச்சரிக்கிறோம். அல்லன். அதே மாதிரி ரெண்டாவதுலேயும் நஹ்லுக்கும் அல்ல, நஹ்லுக்கும் சின்ன காஃப் தான்
முழுமையாக உச்சரிக்கப்படும். பெரிய காஃப் ரோவாக மறைந்து போகும். ரைனா? أستاذ. திருப்பி போகுது ரெண்டாவது. ألم نخلقكم من ماء مهين. நிறைய இடங்கள் குர்ஆன் அப்படி வருது, கவனமா பார்த்துக்கோங்க. போண்டா. أيحسب أن لن يره أحد إن إلينا إيابهم ரெண்டாவது. والآخرة إن إلينا إيابهم ஓகே. والآخرة خير وأبقى. முதல்ல கொஞ்சம் டெஸ்ட் பண்ண கொஞ்சம். أيحسب أن لن أيحسب أن لن يره பலை பலை أحد பார்த்து பல பல பல. أيحسب أن لن يره أحد. அல்லை யரவுண்டு இல்லையே, எப்படி அல்லை யரவுண்டு? أستاذ لم أيحسب أن لم يره أحد. தால கலக்குங்க. அஹது அஹது இது. أيحسب أن لم يره أحد. மது மது அடையாளம் இது. யரஹு அஹது. அதுக்கு மேல லம்ம மத்து தானே உஸ்தாத் நிக்கிற? விலங்கல்ல எப்படி? அதுக்கு மேல லம்ம மத்து தானே நிக்கிற ஹாக்கு மேல? ஹாக்கு மேல ரெண்டு இருக்குது. ஹாக்கு மேல ரெண்டு அடையாளம் மிக்குது. லம மது மிக்குது, மத்தினுடைய அடையாளம் மிக்குது. உஸ்தாத். ம் சரி ஆகுது. أيحسب أن لم يره أحد. எந்த ஒரு எழுத்திலையும் சரி, எந்த ஒரு சொல்லிலையும் இறுதி எழுத்த கவனமா உச்சரிச்சு முழுமையாக வெளிப்படுத்தி கொள்ளணுமா. இப்போ உதாரணத்துக்கு أستاذ. ஐயஹ்சபு என்றா அந்த பாக்கு நீங்க லம்மத்துன்னு வச்சு ஓதுறீங்களா அல்லது ஐயஹ்சபு என்று சுக்கூன் வைக்கப்படுகிறதா என்கிறது தெளிவாயிக்கணும். அந்த ஒரு பகுதியை கவனமா நுட்பமா பார்க்கணும். உதாரணத்துக்கு சரி, ஐயஹ்சபு நீங்க ஓதுற நேரம் சில போது சுக்கூனுடைய உச்சரிப்பு போல பாவ கலக்கி சுக்கூனை வச்சு ஓதுறது மாதிரி வருது. அப்படி வரையலாது. நான் என்ன ஃபாஸ்ட் ட்ரெக்ல ஓதினாலும் மிக நுணுக்கமான கவனத்தை நாங்க செலுத்த வேண்டியது கடைசி எழுத்துக்கள் தான். மெயினா أستاذ. أستاذ. திருப்பி எழுதுங்க. أيحسب أن لم يره أحد. மூணாவது والآخرة خير وأبقى. وأبقى وأ والآخرة خير وأبقى. நாலாவது أن جاءه الأعمى. பிழை. أن جاءه الأعمى. அஞ்ச அகுல் லாம நீங்க லாமுக்கு மேல சத்தம் வச்சு ஓதுறீங்க. அஞ்ச அகுல் லாம தான் வருது. ஏர்ட சவுண்ட் வருது இல்லையே. விளங்குதா பிரச்சனை என்னன்னு சொல்லி திருப்பி போதும். أن جاءه الأعمى. அகுல் லாம அப்படிதான் வருது.
இல்ல சார், நான் ஆவையும் சொல்றேன் சார். ஆ ஆவையும் சொல்றேன் சார். ஆண்டு செல்ற தானே சவுண்ட் ஓதல் வருது இல்லையா அதான் பிரச்சனை. நீங்க லாமையும் அலிஃபையும் சேர்க்கிறதற்கூடாக வரக்கூடிய எழுத்து ல. நல்லா கேட்டுக்கணும். லாமும் அலிஃபும் சேருகின்ற சந்தர்ப்பத்துல லேர்ன் தான் வருது. ஆ, ஆனா இதுல சரியா வந்து இது பாத்தீங்களா அஞ்ச அஹுல் ஜி பண்ணிட்டீங்க. பட் ஏர்ட சவுண்ட் தெளிவா வருது. அந்த ஏன் இதுல தெளிவா வருது இல்ல. அதான் பிரச்சனை. பாப்பமே இப்படி வரணும். சார். ஓ أنجاه الأعمى. இதான் தெளிவா வருது இல்ல. லாமாண்டு வந்துச்சுதான் அம்மாண்டு வந்துச்சு. எப்படி வந்துச்சு? أعمى. ஆஹா அம்மாண்டா வந்துச்சு ஓதல்ல. لا. உங்களோட ஓதல நீங்களே பாருங்க. பிரச்சனை திருப்பி ஒருக்கா ஓதி பாருங்க. நீங்களே உங்களோட ஓதல கேட்டு பாருங்க. இது வருது நல்லா இருக்கும். ல அம்மா என்று வருதா அ அம்மா என்று வருதா அதான் முக்கியம். பாப்போமே. أنجاه الأعمى. இப்ப வித்தியாசம் இல்லைங்க ரெண்டுக்கும். இவ்வளவு நேரம் நீங்க ஓதினதுக்கும் இப்ப நீங்க போஸ்ட் பண்ணிக்கிறீங்க. உச்சரிக்கு அந்த அழுத்தி அழுத்தமாக எடுத்து ஏட சவுண்டு வந்துக்கிறீங்க. இதுதான் இங்க மாறணும். இதான் சரி. உங்களோட தவறை திருத்திக் கொள்ற முக்கியமான இடங்கள் இது. இவ்வளவு காலம் நாங்க எப்படி ஓதிக்கிறோம்? எங்களுக்கு ஏர்ண்டு தெரியும். ஏர்ண்டு ஓதுற கற்பனையில நாங்க ஓதுறோம். ஆனா நாங்க என்ன செய்யறோம்? நாமுக்கு சத்தா வச்சு ஓதி கொண்டு வந்துக்கிறோம். அது போல திருப்பி ஓதுங்க. أنجاه الأعمى. திருப்பி இல்லாம தான் வந்துட்டு திருப்பி மாறிட்டீங்க. இந்த வித்தியாசத்தை நீங்க விளங்கும் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தனிக்கும். أنجاه الأعمى. இல்ல அவங்க தெளிவா வருது. நீங்க ரெக்கார்ட கேட்டு பாருங்க. உங்களோட உச்சரிப்பு எப்படி வருதுன்னா வரல. சவுண்ட் வரல. திருப்பி நீங்க போஸ்ட் பண்ண வேண்டியது இல்ல இல்ல. பாவம் எனக்கு ஓய்தர இயலும். நீங்க ட்ரை பண்ணுங்க. أنجاه الأعمى. அ பாருங்க அஞ்ச அஹுல் அஅம அஞ்ச அஹுல் அஅம வித்தியாசம் விளங்குது ரெண்டுக்கும். ஓ சார். எனக்கு இப்ப ரெண்டு மாதிரியும் ஒதுக்கி காட்டணும். أنجاه الأعمى. சரி போதுங்க. أنجاه الأعمى. بلا أعمى أن جاءه الأعمى. أنجاه الأعمى. சரி போதுங்க. أنجاه الأعمى. குட். ரெண்டு விஷயம் மிக்குது. அதுக்கு பின்னால வர்றது ஆயின். ஆயினை படிக்கல. பட் என்ற அந்த ஆயினுக்கு போகணும். முன்னாடி வர லாம ஆயினோட சேர்க்க லாமோட அலிஃபோட சேர்க்கக்கூடாது. நாங்கள் பலமுறை எடுத்து சொல்லிப்போம். ஸ்டார்டிங் அலிஃப்ங்கிறது அதுக்கு பின்னால வர எழுத்தை விடவும் தெளிவாக வரணும். உதாரணத்துக்கு ஹுல் அப்படித்தானே? ஓ. ஹுல் அப்ப அந்த ஹுல் இந்த சவுண்ட் இந்த இடத்துல நீங்க லாம அலிஃப்ல இருந்து முழுமையாக வேறுபடுத்தி உச்சரிச்சா மட்டும்தான் உங்களால ஏர்ட சவுண்ட் சரியா உச்சரிக்கப்படுது என்றதுக்கு வரலாம். சார். அல்லது வராது. நீங்க என்ன முன்னாடி வர அலிஃபுக்கு முன்னால வர எழுத்தோட எந்த காரணமும் சேர்க்கப்படாது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு பாருங்களேன். இப்ப இதுல சேர்த்தா எப்படி வரும்? خير وابقى وب وب
ஆனா என்ன நடக்குது? வபு என்று உச்சரிக்கிறோம். டோட்டலா விடுபடுது. ஏன் காரணம்? காரணம் வாவை தொடர்ந்து வார நோ- அலிஃப் அந்த இடத்துல முழுமையாக நாங்கள் அலிஃப் வேறுபடுத்தாடி பிரச்சனை பேசுறோம். எந்த இடத்துலயும் இந்த பிரச்சனை வாரதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட இருக்குது. அதை நீங்க விலையை கொடுமா. அஞ்சாவது பாபு. أما من استغنى நாலாத்தையும் போதும் பாபு. أن جاءه الأعمى. சரி, அவ்வளவு முடிஞ்சுச்சு. ஓகே, நான் இன்னைக்கு முக்கியமான சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு ஹோம்ஒர்க் தேவைப்படாது. அடுத்த உங்களுக்கு எல்லாம் சரிண்டல்ல. உங்களோட பிரச்சனையை நீங்க விளங்க வேண்டிய தேவை தான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ். சரி உஸ்தாத்.